Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நம்ம முன்னாடி வீடியோல 36+1 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 37 காலேஜுக்கு சேஃப் ஸ்கோர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத போட்டோம். இந்த வீடியோல நம்ம 21 பிரைவேட் காலேஜஸ் அண்ட் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. அதற்கான ஃபீஸ் என்ன, அதற்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் 2024ல என்ன அப்படின்னு கடகடன்னு இப்போ பார்த்துடலாம். 7.5 92.5 ரெண்டுக்குமே 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி நம்ம இந்த லிஸ்ட் போட்டிருக்கோம். கடகடன்னு பார்த்தா சிஎம்சி வெள்ளூர், பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், ஸ்ரீ மூகாம்பிகா கன்னியாகுமரி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, திருச்சி எஸ்ஆர்எம், கற்பக விநாயகா மதுராந்தகம், ஸ்ரீ முத்துக்குமரன் சென்னை, அதுக்கப்புறம் தாகூர் சென்னை, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர். இதுல சிஎம்சி வெள்ளூர்ல மட்டும் வருஷத்துக்கு 50,000 ஃபீஸ், செகண்ட் இயர்ல இருந்து 25,000 தான் ஃபீஸ். ஞாபகம் வச்சுங்க. மித்தவங்களுக்குலாம் என்ன ஃபீஸுங்கிறத இப்ப சொல்லிடுறேன். மாதா சென்னை, அன்னபூர்ணா சேலம், கற்பகம் கோயம்புத்தூர், வேலம்மாள் மதுரை, KMCH கோயம்புத்தூர், பனிமலர் சென்னை, இந்திரா சென்னை, சுவாமி விவேகானந்தா திருச்செங்கோடு, அருணை திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரி, PSP காஞ்சிபுரம், நந்தா ஈரோடு. இந்த 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ வாங்குவாங்க? கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் 4,50,000 ரூபாய். ஒரு சில கல்லூரிகளில் 4,35,000 இருக்கலாம். அதுலேருந்து 3 to 5 lakhs எக்ஸ்ட்ராவா பெர் இயர் வாங்குவாங்க. அப்போ உங்களுக்கு 7.5 lakhsல இருந்து 10 lakhs வரைக்கும் பெர் இயர் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸோட ஃபீஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தான் நம்ம வந்து இப்போ கட் ஆஃப் மார்க் பார்க்க போகிறோம். இந்த 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இதில் வந்து நம்ம சேஃப் மார்க்ஸ் மட்டும் தான் சொல்கிறோம். நான் சொல்கிறத விட கட் ஆஃப் மார்க் குறைஞ்சும் வரலாம், இன்க்ரீஸும் ஆகலாம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் நாட் த ஃபைனல் வேர்டிக்ட். இது வந்து ஃபைனலாக எடுத்துக்காதீங்க. இதை விட நான் சொல்கிறத விட கம்மி மார்க்கில் இருக்கவங்களுக்கு கூட சீட் கிடைக்கலாம். டிஎன் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம எக்ஸாக்டா சேஃப் மார்க் சொல்ல முடியும். அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். இப்போ 7.5% ரிசர்வேஷனுக்கு ஓசி ஸ்டூடெண்டா இருந்தால் 500 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் சீட் கிடைக்கும். ஸ்டார் போட்டாச்சு. இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 450க்கு மேலே இருக்கணும், பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 440க்கு மேலே இருக்கணும், எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 460க்கு மேலே இருக்கணும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 400க்கு மேலே இருக்கணும், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 400க்கு மேலே இருக்கணும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 390க்கு மேலே இருக்கணும். இவங்களுக்கு நோ ஃபீஸ். நான் சொன்னேன் இல்லையா, 7.5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பைசா கூட அங்கே ஃபீஸ் கட்ட தேவையில்லை, கவர்மெண்ட்டே பே பண்ணிடும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 92.5% ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மார்க் அப்படின்னு ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 585லேருந்து 600 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. 600க்கு கீழே கட் ஆஃப் குறையிறது ரொம்ப சிரமமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 570 to 580 இருக்கலாம். பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 560லேருந்து 570 மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கலாம். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 550 to 560 வரைக்கும் சீட் கிடைக்கலாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 440லேருந்து 480 சீட் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 370லேருந்து 380 இருக்கலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 360 to 370 மார்க்குக்குள்ள கட் ஆஃப் முடிஞ்சிடலாம், அதாவது சீட்டு முடிஞ்சிடலாம். ஆனால் 92.5% ரிசர்வேஷனுக்கு ஃபீஸ் பார்த்துக்கோங்க. டியூஷன் ஃபீஸ் மட்டும் 4,50,000. அதாவது இதுல இருந்து உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ஒயிட் கோட் ஃபீஸ், கிட் ஃபீஸ், அந்த மெடிக்கல் கிட் ஃபீஸ், அது இதுன்னு சொல்லி போட்டு புக் ஃபீஸ் இதெல்லாம் வாங்குவாங்க. அதனால தான் நம்ம 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு கல்லூரிக்கு கல்லூரி அது மாறும் அப்படின்னு சொல்கிறோம், இன்க்ளூடிங் திஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 3 இருக்கு. அந்த 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் என்ன? ஸ்ரீனிவாசன் திருச்சியில் இருக்கு 150 சீட்ஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னையில் இருக்கு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர்ல காலேஜ் தனியா இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டி தனியா இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு வந்துருச்சு, அப்ப ஃபீஸ் இங்க மாறும்ல. ஃபீஸ் என்ன? 5,40,000 டியூஷன் ஃபீஸ் மட்டும் பர் இயருக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 5,40,000 அப்படின்னா அதுல இருந்து நீங்க ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், அது எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 to 11 லட்சத்துக்கிட்ட இங்கே வாங்குவாங்க. அது நீங்கள் இன்னும் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறது சால சிறந்தது. இப்போ 7.5% ரிசர்வேஷனுக்கும் இங்கே ஃபீஸ் வராது, ஏன்னா கவர்மெண்ட்டே பே பண்ணிடும். பிசியில் 450 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசிஎம்க்கு போன வருஷம் சீட் அலாட் ஆகலை, இந்த வருஷமும் அலாட் ஆகுதான்னு தெரியல. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 460 இருக்கலாம், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 400 இருந்தால் தான் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. 92.5% ரிசர்வேஷனுக்கு ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுனால ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 550க்கு மேலே இருந்தால் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 560. இந்த இடத்துல வந்து இங்கே 550ன்னு போட்டேன், தப்பு. இது வந்து
570ங்க 570 இது சாரி இது வந்து 570 எடிட் பண்ண மறந்துட்டேன் சாரி பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 560 பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 550 எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 545 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 435 எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 370 எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 355 இந்த மதிப்பெண்கள்லாம் இருந்தால் நமக்கு வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்கலாம். ஸோ இது வந்து ஒன்லி ப்ரெடிக்ஷன் தான். அடுத்து வந்து நமக்கு பிடிஎஸ் கல்லூரிகளுக்கான லிஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அப்லோட் பண்ணுறேன். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் கனெக்டடாக இருங்க. ஏன்னா எல்லா கவுன்சிலிங் ப்ரொசீஜர் கவுன்சிலிங் ஸ்டெப்ஸும் ஃப்ரீயாக வித்தவுட் கலெக்டிங் எனி மணி. ஒன்லி சேனல் மக்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் பணமே வாங்காமல் முழுக்க முழுக்க சர்வீஸ் மைண்டோட நம்ம வந்து ஃபுல் எவ்ரிதிங் வித்தவுட் மணி. டெய்லி ஒரு மீட்டிங், ஃப்ரீ மீட்டிங். இந்த மாதிரி நம்ம எல்லாமே மணி மைண்ட் இல்லாமல் மாணவர்களோட நலனுக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் டெய்லி கவுன்சிலிங் சம்பந்தமான அத்தனை ஐடியாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், டீடைல்ஸ், தெளிவான விளக்கங்கள் எல்லாமே நம்ம சேனலில் கண்டினியூவாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து பணம் கொடுத்து கவுன்சிலிங் ஐடியாஸ் வேணும்னா நிறைய பேர் இருக்காங்க. பணம் கட்ட முடியாது என்னால், அந்த மாதிரி கவுன்சிலிங்க்கெலாம் வந்து அந்த ஐடியாஸ்க்குன்னு என்னால் போய் பணம் கட்டி ஐடியாஸ் கிடைக்கிற அளவுக்கு எங்களால் முடியாது. அண்ட் பணம் கட்டுறது மீனிங்லெஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நீட் நாட் வரி. ஐ ஆம் ஹியர் வித்தவுட் கலெக்டிங் சிங்கிள் பைசா, ஒரு பைசா கூட வாங்காமல் நான் உங்களை கைட் பண்ணுறேன். இதுக்கு முழு உத்தரவாதம். நிறைய பேர் வந்து மெயில்லையும் ஃபோன் நம்பர் கனெக்ட் பண்ணி மெசேஜும் கேட்குறீங்க, பெய்டு கவுன்சிலிங்க்கு எப்படி வந்து நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு. There is no paid counseling for anyone. எல்லாருக்குமே ஃப்ரீ சர்வீஸ் தான் நம்ம பண்ணுறோம், நோ காஸ்ட் சர்வீஸ். அதனால் இந்த இடத்துல நம்ம மீட்டிங்லாம் வச்சு அப்லோட் பண்ணுறதெல்லாம் கூட மணி இல்லாமல் நடக்கிற மீட்டிங் தான். அந்த மீட்டிங் ஐடி வந்து நம்ம அப்பப்போ டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம், அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதர் தன் தட் என் பேர் போட்டு சேனல் பேர் போட்டு ஏதோ ஒரு ஐடியா போட்டு உங்களுக்கு வந்து மணி கலெக்ட் பண்ணி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோன்னு சொன்னால் அது உங்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஃப் அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு எது சேஃப் மார்க் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மார்க்கில் கம்மியாக இருக்கவங்களுக்கு கூட சீட் கிடைக்கலாம். இது வந்து சேஃப் மார்க் தான். இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, பொறுப்பு துறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.